எல்லோருக்கும் வணக்கம். பேசுவது ரோஷன் கான். இன்றைய தேதி 14/5/2026. நண்பர்களே, நான் ஏறத்தாழ சுமார் ஒரு 8 மாதங்களுக்கு முன் என்னுடைய வாட்ஸ்அப் குரூப், இந்த நியோமேக் சவுத் சைடு இன்வெஸ்டர் அசோசியேஷன் என்கிறது, அந்த இதில் நான் ஏற்கனவே ஆடியோ போட்டிருந்தேன். அந்த ஆடியோவிலே நான் குறிப்பிட்டு சொல்லவென்றால், திராவிட முன்னேற்ற கழகத்தின் சர்க்கார் இந்த நியோமேக்ஸ் கம்பெனி சுமார் 8,000 கோடியிலிருந்து 10,000 கோடி வரை பொதுமக்களிடமிருந்து வசூல் செய்து அதை திரும்ப கொடுக்கவில்லை. அதை திரும்ப கொடுக்காமல் ஏறத்தாழ 3 லட்சம் பேர் மிகவும் பாதிக்கப்பட்டு பசியும் பட்டினியுமால் துடித்து கொண்டிருக்கின்றனர். பல பேர் செத்து விட்டனர். இன்னும் பல பேர் சாக கிடக்கின்றனர். இவ்வளவு கொடுமைகள் நடந்தும் EOW போலீசாரால் ரெஜிஸ்டர் செய்யப்பட்டது. முதலில் 2023ஆம் ஆண்டு சுமார் ஏப்ரல் மாதம் போல இருக்கும் ரெஜிஸ்டர் செய்யப்பட்டது. எது வழக்கு ரெஜிஸ்டர் செய்யப்பட்டது. அப்போது தீவிரமாக கம்ப்ளைண்ட்டை வாங்கினாங்க. ஆனால் அந்த கம்ப்ளைண்ட்டு வாங்கின வேகத்தில் நடவடிக்கை இல்லை. காரணம் என்ன என்று விசாரித்த பொழுது, இதை நடவடிக்கை எடுக்க சொன்னது நமது முன்னாள் முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்களுடைய மருமகன் சபரீசன் தான் என்பதை கம்பெனிக்காரர்கள் அழுத்தம் திருத்தமாக சொன்னார்கள். சரி, ஏன் நடவடிக்கை முடங்கிவிட்டது என்றால், அதே சபரீசன் சார் 2,000 கோடி ரூபாய் வாங்கி கொண்டு, அதோடு மாமண்டூர் இடத்தையும் வாங்கி கொண்டு நடவடிக்கை எடுக்க அவர் வற்புறுத்தவில்லை. அப்படியே விட்டுவிட்டதாக நான் கேள்விப்பட்டேன். பலரும் கேள்விப்பட்டோம். ஆகையால் சபரீசன் சாருக்கு நாங்கள் கொடுக்க வேண்டியதை கொடுத்து விட்டோம், எங்கள் மீது நடவடிக்கை இருக்காது என்றார்கள். ஆனால் பின்னால் நடந்த சம்பவங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது EOW போலீசாரால் சரிவர இது கையாளப்படவில்லை. சொத்துக்கள் ரெக்கவர் பண்ணப்படவில்லை. சொத்துக்கள் ரெக்கவர் பண்ணாமல் நாங்கள் பலரும் நாங்கள் ஹைகோர்ட்டுக்கு சென்று மதுரை கிளைக்கு அட்டாச் பண்ண சொல்லி பலரும் கேஸ் கொடுத்தோம். அந்த கேஸ் கொடுக்க போனப்போ என்ன சொன்னாங்க அப்படின்னா, EOW போலீஸார் அதிகாரிகள், இதை நாங்கள் ஏற்கனவே அட்டாச் பண்ணிட்டோம் அப்படின்னாங்க. சார், அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா பண்ண வேண்டியதுன்னா அப்புறம் ஹைகோர்ட் ஆர்டர் நாங்கள் வாங்கிட்டு வந்திருக்கோமே, அப்போ அதை ரிட்டர்ன் பண்ணிடுங்கன்னப்ப அவர்கள் மழுப்பலாக பதில் சொல்லி கொடுத்து விட்டு போங்கள் பார்க்கிறோம் என்றார்கள். அப்படி என்றால் இவ்வளோ அலட்சிய போக்கு ஏன்? இன்னும் நிறைய இருக்கின்றது சொல்வதற்கு. மேல் மட்டத்தில் இருந்து அழுத்தம் இல்லை, இதில் நடவடிக்கை இல்லை. நான் அப்போது சொன்னேன், இதை நீங்கள் அலட்சியமாக கையாண்டால் இதில் சுமார் 3 லட்சம் பேர் பணம் போட்டிருக்கின்றார்கள். எல்லோருமே வயதானவர்கள் தான். இதில் சுமார் எல்லாருமே கணவன் மனைவியாக இருக்கிறவங்க தான். ஒரு குடும்பத்திற்கு 4 பேர் என்றால் 3 லட்சம் பேர் என்றால் 12 லட்சம் ஓட்டுகள் திமுகவுக்கு எதிராகத்தான் விழும். இதை அலட்சியம் காட்டுகின்றார்கள் என்று அதை முன்னாள் முதல்வர் MK ஸ்டாலின் சார் அவர்களிடமும் பல பேர் மனு கொடுக்கிறார்கள். ஆனால் அவர்கள் கண்டுகொள்ளவில்லை. நடவடிக்கை இல்லை. அதாவது போன சர்க்கார் என்ன நினைச்சது என்றால், மக்களை எப்படி வேண்டுமானாலும் ஏமாற்றலாம், மக்கள் ஏமாளிகள், ஆகையால் நாம் விளம்பரங்கள் மூலம் நாம் நல்லது செய்வது போல் நடித்து கொள்ளலாம் என்று மக்களும் நடிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லை, இது ஒரு பக்கம். நியோமேக்ஸே ஒரு காரணம் இல்லை, நியோமேக்ஸும் ஒரு காரணம். அடுத்ததாக இவர்கள் தொண்டர்களை ஒரு கொத்தடிமைகளாகத்தான் நினைத்தார்கள். நிர்வாகிகள், அதாவது ஒரு வார்டுக்கு, ஒரு ஊரில் 25 வார்டுன்னு வைங்க, அந்த 25 வார்டில் தலைவர், செயலாளர், பொருளாளர் இவங்கள தான் கணக்குகள் எடுத்துக்கிட்டாங்க. அந்த நகரம், அந்த ஒன்றியம், இவங்கள வச்சே கட்சி மேனேஜ் பண்ணிடலான்னு சொல்லி. ஆனால் அந்த கட்சிக்கு ஓட்டளிப்பவர்கள் யார் என்றால்
அதன் அனுதாபிகள் அந்த எலெக்ஷன் நேரத்தில் மட்டும் உள்ளே புகுந்து வேலை செய்வாங்க. அவர்கள் அனுதாபிகள், அக்கறை உள்ளவர்கள், அவர்களை புறந்தள்ளி விட்டார்கள். ஏங்க, எலெக்ஷனுக்கே அந்த ஆர்வலர்கள் வந்து வேலை செய்வாங்க. அவங்களுக்கு முதற்கொண்டு சாப்பாடு சரிவர தரல. அந்த அந்த குறிப்பிட்ட ஒரு 75 பேர், அதாவது வார்டுக்கு 3 பேர்னா 25னா 75 பேர், அவங்களுக்கு மட்டும் பிரியாணி பட்டம், மற்றவங்களுக்கு அந்த அளவுக்கு கஞ்சத்தனம். ஆனால் வெளியில் பகட்டு, பந்தா, தற்பெருமை அதிகம். ஆனால் இந்த தேர்தலிலே மக்களும் பாடம் புகட்டி விட்டார்கள். எப்படி என்றால், ஒரு கட்சி 1000 ரூபாய் கொடுக்குது ஓட்டுக்கு, இன்னொரு கட்சி 1500 ரூபா கொடுக்குது. ஆனால் அதை மக்கள் ரெண்டையுமே வாங்கிக்கிட்டு அவங்க விசிலுக்கு போட்டாங்க. விசில் தான் வெற்றி பெறும் என்று எனக்கு ஒரு 3 நாளைக்கு முன்னாடியே தெரிந்தது. எப்படி என்றால், சாத்தூரில் எனது நண்பர் கடற்கரை ராஜு நின்றிருந்தார்கள். நான் அவருக்காக தீவிரமாக வந்து வேலை செஞ்சேன். யார் டிஎம்கே வேலை செய்யணும், அவர் ஜெயிக்கணும்னு வேலை செஞ்சேன். ஆனால் மக்களினுடைய நாடியை பிடித்து பார்க்கும் பொழுது எலெக்ஷன் அன்னைக்கு தெரிய வருது, குழந்தைகள் பூரா நான் ஓட்டு போட போகிறேன், நான் இருக்கிறது ஒரு இடம், ஓட்டு போடுறது ஒரு இடம், அங்கே போனால் என்ன குழந்தை கேட்குது, என் பேத்தியா நீ யாருக்கு ஓட்டு போடுவ? நான் உதயசூரியனுக்கு போடுவேன். என் கணத்தில் சப்பு சப்புன்னு அடிக்குது, 3 வயசு குழந்தை, நீ விசிலுக்கு போடணும் ஒன்று. அது எப்படி முடியும் அப்படிங்க. அவன் அப்பா அம்மாட்ட கேட்குறேன், பிள்ளைக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டோம், என்ன செய்ய அப்படின்னு. இது சத்தியமெல்லாம் ஒரு சத்தியமா அப்படிங்கிற அவங்க பேத்தியா கேட்டாலே அப்படின்னு சொல்லி. ஆனால் வந்து தெருக்குள்ளே வந்து நிறைய பேர்கிட்ட விசாரித்தா 6 வயசு குழந்தையிலேருந்து 3 வயசு குழந்தை வரைக்கும் பெற்றோர்கள்ட்ட சத்தியம் வாங்கி விசிலுக்கு போட சொல்லியிருக்காங்க. பாருங்கள், எம்ஜிஆர் பீரியடில் கூட 1 மடங்கு அதிகம் போயிடுச்சு. எம்ஜிஆர் பீரியடில் நாங்கள் அந்த மாதிரி வாங்கின சத்தியம், ஆனால் வேலை செஞ்சோம். ஆக வீட்டுக்குள் இருந்த ஓட்டையும் வந்து கலைச்சிருக்காங்க, குழந்தைகள் கலைச்சிருக்காங்க. ஆனால் முதலமைச்சருடைய குடும்பத்திலேயே முதலமைச்சருக்கு விட வைக்கிறாப்புல, கிடங்கு துள்ளுறாப்புல அவருடைய மருமகன் சபரீசன் இருந்திருக்காரு. அதையும் அவங்க கண்டுபிடிக்கவில்லை. ஆனால் அவர் வந்து அரசியலில் ஈடுபடாமல் ஒரு ஓரஞ்சாரமாக இருந்து மொத்தமாக பணத்தை வாங்கிக்கிட்டு சமூகத்தையே கெடுத்திருக்கின்றார். இந்த மாதிரி பல புகார்களை இவங்களே சொன்னாங்க, யார் கட்சிக்காரர்களே சொல்கிறாங்க. ஏன் பல மந்திரிகள் புலம்புறதை நானே கேட்டேன். நாங்கள்லாம் வந்து மந்திரிமார்கள் பூரா வந்து கிளர்க்கு மாதிரி பெரிய பெரிய விஷயத்தெல்லாம் சபரீசன் டீல் பண்ணிக்கிடுவார், எங்களை கையெழுத்து போட சொல்ல தான் கையெழுத்து போடுவோம் அப்படின்னாங்க. அது உண்மை என்பது இந்த எலெக்ஷனில். ஆனால் அதை முதலமைச்சரே கண்டுகொள்ளவில்லை. அப்படி என்றால் மக்களை எந்த அளவு ஏமாளிகளாக இருந்திருக்கின்றார்கள் என்று இப்பயும் சொல்கிறேன். கஷ்டம். இப்போ ஏற்கனவே வந்து 3 வயசு புள்ள, 6 வயசு புள்ள விஜய்க்கு ஓட்டுன்னு சொல்லி, இனி இந்த தலைமுறைகள் அடுத்து வரும் பொழுது எம்ஜிஆர் மாதிரி தான். இனி வந்து விஜய் இந்த தோக்கடிக்கிறதுக்கு இன்னும் வந்து 2-3 பீரியட் ஆகும். நீங்கள் திருத்திக் கொள்ள வேண்டும். நானே டிஎம்கே தான். ஏன்டா நீங்கள் எப்படி பேசுகிறீங்கன்னா, உழைச்சிருக்கையா உன் கட்சிக்கு நான் உழைச்சிருக்கேன். 30 வருஷமாக உழைச்சிருக்கேன், கடுமையாக உழைச்சிருக்கேன். நீங்கள் என்னத்தை கிழிச்சிங்க, என்னத்தை தூக்கி தந்தீங்க? 40 வருஷம் வேலை செஞ்சவனுக்கு என்ன பொற்கீழி தர்றாங்களா? பொற்கீழி 10,000 ரூபா. ஏன் வக்கே இல்லாத கட்சியா? ஏன் 1 லட்ச ரூபா கொடுத்தா என்ன? அந்த அளவுக்கு வந்து மக்களை வந்து மடையர்களாக, கேணையர்களாக, கிறுக்கர்களாக வந்து இந்த போன அந்த டிஎம்கே சர்க்கார் நினச்சிருக்கு. இப்போதும் சொல்கின்றேன், திமுகவுக்கு அஸ்திவாரம் பலமாக உள்ளது. ஆனால் தொண்டர்களை வச்சு தான் நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லக்கூடாது, நடவடிக்கை எடுக்கணும். நகர செயலாளருங்கிறது பப்ளிக் ரிலேஷன்ஷிப் ஆஃபீஸர், சிரிக்க கூட மாட்டேன், அடிப்படை நாகரிகம் தெரியாதவன். அவங்கள கொண்டு வந்து வச்சுருக்கீங்க 40 வருஷம் 50 வருஷமா. ஏன் மற்ற காங்கிரஸ்லாம் மாற்றலையா, பிஜேபியில் மாற்றலையா? ஏன் உங்களுக்கு அந்த பயம்? அவங்கள மாற்றிட்டா கொஞ்சம் ஓட்டு போயிடுச்சுன்னா கட்சி தோற்று போயிடும். இப்போ மொத்தத்திலே சோழியை முடிச்சு விட்டாங்க. மொத்தத்திலே சோழியை முடித்தது யார்? ஊருக்கு இருக்கிற நகரங்கள், ஒன்றியங்கள் சரிவர மக்கள்கிட்ட வந்து பேசாமல் செய்யாமல் ஒரு தாழ்ந்து வரும் மன்னர் குடும்பம் நெடுங்காலமாக பதவியில் இருந்ததால் அவங்களை ஒரு மன்னராகவே நினைத்து விட்டார்கள். மன்னர் பரம்பரை என்று சொன்னால் அது 100க்கு 100 அது பொருந்தும்.
ஆகையால் வருங்காலங்களில் இதை சரி செய்யுங்கள். அது உங்கள் இஷ்டம். அதே சமயத்தில் புதிதாக பொறுப்பேற்றிருக்கும் மாண்புமிகு விஜய் சார் அவருடைய அரசாங்கம் இந்த நியோமெக்ஸினுடைய விவகாரத்தில் தலையிட்டு பணத்தை திருப்பி கொடுப்பதற்கு போதிய ஏற்பாடு செய்து மக்கள் பசியும் பட்டினியும் நீங்கள் களைய வேண்டும். நீங்கள் நற்பெயர் வாங்கும் என்று இத்தோடு முடிக்கின்றேன். வணக்கம்.